ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று வந்திருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்து விடாதே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. நான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே, என் அன்பு தங்கமே. பயப்படாதே. உன் துணையை எக்காரணத்திற்காகவும் இழந்துவிட மாட்டாய் நீ. பயந்து பயந்து உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்காதே. உன் துணை உனக்குத்தான். இந்த ஜென்மத்தில் உன்னையும் அவரையும் யாராலும் பிரித்துவிட முடியாது. கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் தங்கமே. அதனால் கண்கலங்கி நிற்காதே. உன்னுடைய துணையை நீதான் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். இந்த ஜென்மத்தில் அவரை உனக்கென்றுதான் எழுதியிருக்கிறார்கள். சில மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து இருக்கிறதோ தவிர அது நிரந்தரம் கிடையாது. இந்த மாற்றங்களுக்கு பிறகு உன்னுடைய மன நிம்மதியும் அதிகரித்திருக்கும் அல்லவா என் தங்கமே. வாழ்க்கையில் கஷ்டமும் நஷ்டமும் இருப்பதுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே இருக்க போவதும் இல்லை நிரந்தரமாக. இல்லை, துன்பம் மட்டுமே நிரந்தரமாக வாழ்க்கை முழுவதும் வரப்போவதில்லை. இருளொன்று இருந்தால் பகலொன்று இருக்கும். அதுபோலதான் வாழ்க்கையில் இன்பம் சில நாள், துன்பம் சில நாள், சண்டை சச்சரவு என அனைத்தும் கலந்து கலந்து வருவதே வாழ்க்கை என் தங்கமே. உன் வாழ்க்கை பயணத்தில் இருந்து தடைகளை நீக்கி உன் வாழ்க்கை வேகம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் உன் பேச்சில் சற்று நிதானத்தை வைத்து கொள்ள வேண்டும். நீ எப்பொழுதும் தவறாக புரிந்து கொள்ள கூடாது. எப்பொழுதும் உன் வார்த்தைகளில் தவறை புரிந்து கொள்ளும் பலரிடத்தில் பேசுவதை குறைத்துக்கொள். நீ அவர்களிடம் என்ன சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்லி விலகிவிடு. என்ன கேள்விக்கு என்ன பதில் என்று அளவாக பேச பழகிக்கொள். அவர்களிடத்தில் பலத்தை வினாவி வீணாக்கி கொள்ளாதே. உனக்கென்று ஒருவர் இருக்கிறார். அவர் மூலம் உனக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றேன். என் மீது சற்று கோபத்தில் தான் நீ இருக்கிறாய் என்று எனக்கு தெரிகின்றது. ஏன் என்னுடைய துணையிடம் இப்பொழுது நான் சேரவில்லை என்று. அதனால் தான் நீ என் மீது சற்று கோபத்தில் இருக்கிறாய் என் தங்கமே. உன் வீட்டிற்கு வந்து வேறு ஒரு காரியத்தை வேறு ஒருவர் கனவிலும் வந்து என்னை வழிபட சொல் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றேன். உன்னுடைய வழிபாடுகள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. உன் வழிபாடுகள் மிகவும் எனக்கு விருப்பமாகிவிட்டது. உன் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு கண்டு வியந்து கொண்டிருக்கின்றாயா? வியந்து நிற்காதே என் தங்கமே. எந்த அளவிற்கு இரக்கம் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு ஏற்றமும் வரும். நீ என்னிடம் உன்னுடைய மனக்குறைகளை கொட்டி தீர்த்து விட்டாய் அல்லவா? இனி கவலையும் கண்ணீரையும் ஒதுக்கிவிடு. மனவேதனையை சுலபமானதாக இருந்தாலும் அதை பற்றி நீ தெரிந்து கொள் என் தங்கமே. அதுவும் தடைபட்டு போய்விடும். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களை மதிப்பதில்லை என்று அவர்களுக்காக உன்னை அழிக்காதே. உன்னை அழித்து பேசுவர்களின் முன்னில், உனக்கு மரியாதை கொடுக்காதவர்களின் முன்னில் நீ எல்லாம் எங்கு வளரப்போகிறாய் என்று அசிங்கப்படுத்திய பேசியவர்களின் மத்தியில்
உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நீயும் உன் துணையும் வாழ்ந்து காட்டப் போகிறீர்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள். உங்கள் கரம் இணையப் போகின்றது. அந்த நேரத்தை உன் அப்பன் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே. இதுவரை செய்த முயற்சிகளும் இனி பல மடங்குகளான பலன்களை பெறப்போகிறீர்கள். அதற்கு நீ தவறாக இரு. இதுவரை நீ விரும்பிய அனைத்தும் இனி நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். தவற விட்டு விடாதே. இதுவரை வாழ்க்கையை விட இனி நீயும் உன் துணையும் சிறப்பாகத்தான் வாழப் போகிறீர்கள். உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு என் தங்கமே. நீ நிலைத்த பல எண்ணங்கள் கைகூடி வரப்போகின்றது. நல்ல நேரம் இதுதான் என் தங்கமே. அவரை நீ கரங்களை சேர்த்து நடவோட போகிறீர்கள். அவற்றை செய்து முடித்து தேவையான சக்தியை நான் உனக்கு அருள் புரிவேன். உனக்கு நல்லதை தரப்போகின்றேன். எல்லோருக்கும் நல்லதை நினைத்து எல்லோருக்கும் நல்லதை செய்யும் என் குழந்தைக்கு நல்லதே தரப்போகின்றேன். நல்லதையே நினை, நல்லதையே நடத்து. நீயும் உன் துணையும் சேரும் நேரம் வரப்போகிறது. சீரும் சிறப்புமாக வாழப்போகப் போகிறீர்கள். இனி நல்லது நடக்கட்டும். இனி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க வைக்கப் போகிறேன். நீ பார்க்க வியந்த வண்ணமாக இருப்பாய் என் தங்கமே. நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உன் வாழ்க்கையில் இன்பம் குவிய போகின்றது. இனி கரம் இணையப் போகின்றீர்கள். நான் இருக்கின்றேன். உங்கள் இடையில் இருப்பதை தீர்த்து உங்களின் மனதை மாற்றி இருவரின் கரங்களை கோர்க்க வைத்து வாழ்க்கையை அழகுபடுத்தப் போகின்றேன். மற்ற வேண்டுதல்களை படிப்படியாக நிறைவேற்றி உன்னை சந்தோஷத்தில் இந்த வருடத்தில் மூழ்க வைத்திரு விடுவேன் என் தங்கமே. இந்த வருடம் முடிவிற்குள் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த அப்பனின் கடமை என் தங்கமே. எதையும் எளிதில் எடுத்துக்கொள்ளாதே. நான் சொன்ன அனைத்தும் நிச்சயம் நடக்கும். இந்த வருட முடிவிற்குள் அனைத்தும் நிறைவேறும். எதையும் நீ தவற விட்டு விடாதே. இழந்ததை நினைத்து வருத்தப்படாதே. எல்லாம் பல மடங்காக கைகூடி வரப்போகும் நேரம் இது. நான் உன்னோடு இருக்கின்றேன் என் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.